மனோமயம் முன்னோட்ட வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது நம்ம நடத்தக்கூடிய ஞான திருவிழா. ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய ஞான திருவிழா. ஒரு பௌர்ணமியில் தொடங்கி மறு பௌர்ணமி வரை நடக்கக்கூடிய திருவிழாவாகும் இது. இந்த திருவிழால ஒரு பௌர்ணமியில தொடங்கி முதல் 9 நாட்கள் நடக்கக்கூடிய வகுப்பு வந்து மனோமயம் வகுப்பு அப்படின்னு பேரு. அதற்கடுத்து 21 நாட்கள் நடக்கக்கூடிய வகுப்புக்கு வந்து ஞானமயம் அப்படின்னு பேரு. இந்த முதல் 9 நாட்கள் நடக்கக்கூடிய மனோமயம் வகுப்பு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம், அதாவது தன்னுடைய மனதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி தன்னுடைய மனதினுடைய ஆற்றலை அதிகரிக்கணும், எப்படி தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த முதல் 9 நாட்கள்ல உங்களுக்கு வழங்கப்படும். அதற்கு தேவையான யோக முறைகள், யோக யுக்திகள் இது எல்லாமே இந்த வகுப்புகள்ல இருக்குங்க. அதுக்கடுத்து 10ஆம் நாள் அன்னைக்கு ஞான உபதேசம் கொடுக்கப்படும். ஞான உபதேசத்துல என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுவரை நீங்கள் அறிந்திராத நிறைய ரகசியங்கள், அதாவது ஞானத்துல முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உலக வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மனோமயம் வகுப்பு போதுமானது. அதுக்கடுத்து ஞானத்துல முன்னேறணும், இன்னும் நான் சிறந்த நிலை அடையணும், இறைவனை நோக்கி நான் முன்னேறணும், நான் முக்தி அடையணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில ரகசியங்கள், அதாவது நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இப்ப திருநீர் பூசுறோம், எதுக்கு திருநீர் பூசி குங்குமம் வைக்கிறோம், ஏன் திருநீர் பூசி குங்குமம் வைக்கிறோம், ஏன் குங்குமம் பூசிட்டு திருநீர் வைக்கிறது இல்ல, குங்குமத்தை சின்னதாகவும் திருநீரை பெருசாக வைக்கிறோம், ஏன் மாற்றி செய்யறது இல்ல, ஏன் கோயில மணி அடிக்கிறோம், ஏன் சங்கு ஊதுறோம், இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கும். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான விளக்கம், கதைகள் சொல்ல மாட்டோம். இது இந்த கதையில இருந்து வந்துச்சு, அதை அந்த கதையில வந்துச்சு, கதையை சொல்ல மாட்டோம். உண்மையான மெய்ஞான விளக்கங்கள் உங்களுக்கு நடைபெறும் 10ஆம் நாள். அதுக்கடுத்து 20 நாட்களுக்கு ஆழ்நிலை வாசியோக பயிற்சி நடைபெறும். இதுதான் அந்த 30 நாள் ஞான திருவிழாவுடைய முன்னோட்டம். இதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகுப்பு வந்து இந்த மனோமயம் வகுப்பு. மனோமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு நம்முடைய இந்த உடம்பு வந்து ஒரு உடம்பாக, அதாவது ஒரு உடலாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது இல்லையா? அப்படி ஒரு உடலாக தெரியக்கூடிய இந்த உடலுக்குள்ள 5 உடல்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அன்னமய கோஷம். கோஷம்னா உடல், சரிங்களா? ஒரு உடல்ல 5 உடல்கள் இருக்கு. முதல் கோஷம் வந்து அன்னமய கோஷம். அன்னமய கோஷமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இந்த உணவிலிருந்து தனக்கு வேண்டிய விஷயங்களை இந்த உடல் சேகரித்து உருவாக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா? மேல இருக்க இந்த தசை, எலும்பு, மாமிசம், நரம்பு, நகம், பல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அன்னமய கோஷத்துல நடக்கும். ஏன்னா சாப்பிட்டாதான் உடல் வளரும். அன்னை தந்தை உண்ட உணவிலிருந்து உண்டான பிண்டம் தான் இந்த உடல். இந்த பிண்டம் வளரணும்னா இதுக்கு மேலும் மேலும் உணவு நம்ம கொடுத்துதான் இதை வளர்க்க முடியும். இப்போ உணவால் உண்டான இந்த உடலுக்கு அன்னமய கோஷம் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து இந்த அன்னமய கோஷம் முழுக்க நம்ம உள்ள இருக்கக்கூடிய காற்று பிராணனாக மாறி உடல் முழுக்க பயணிக்குது. அதுக்கு பிராணமய கோஷம் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தபடியாக இதே உடம்புக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய மனம்ன்ற ஒரு பொருள் இருக்கு பாத்தீங்களா? மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மனசுக்கு எல்லையே கிடையாது. உடம்புக்கு ஒரு எல்லை இருக்கு, ஆனா அந்த மனதுக்கு எல்லையே கிடையாது. ஆக எல்லையே இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை ஒரு எல்லைக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய மாபெரும் ரகசியம் தான் இந்த மனம். ஆக இந்த மனதால் ஆன இந்த உடல், எல்லையற்ற இந்த மனதால் ஆன இந்த உடலுக்கு மனோமய கோஷம் அப்படின்னு பேரு. சரி, உடம்புல மனசுதான் வந்து எல்லை இல்லாம பெரும் அதிசயமாக இருக்குதோ, அதாவது ஒரு ஒரு சின்ன எல்லை, ஒரு 6 அடி உயரம் அதிகபட்சமாக, ஒரு 2.5 அடி அதிகபட்ச அகலம், இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு உடலுக்குள்ளார எல்லையே இல்லாத மனம்ங்கிறது அடங்கி இருக்கிறது மாபெரும் அதிசயம் தான். ஆனா அதை விட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம். இந்த மனதிலிருந்து நமக்கு உண்டாகக்கூடிய புத்தி அப்படிங்கிற விஷயம். மனதை பயன்படுத்தி நாம சிந்திச்சுதான் புத்தியை உருவாக்குறோம். மனசுல வந்து ஒரு விஷயம் சரி, தப்பு, நல்லது, கெட்டது இப்படிலாம் தோணுது. இதுல எதை செஞ்சால் நமக்கு வேண்டியது நடக்கும் அப்படின்னு யோசிக்குது பாத்தீங்களா அந்த மனசு. அந்த சிந்தனை, இந்த யோசனை, அதுதான் வந்து விஞ்ஞானமய கோஷம். மனதினுடைய அடுத்த பரிணாம நிலை.
மனம்ங்கிறது இயல்பா உணர்வால் அனைத்தையும் உணரக்கூடியது. ஆனால் இந்த விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது ஆராய்ச்சி செய்யக்கூடியது. ஆக அப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த கோஷம், அந்த அந்த உடல், அதுக்கு பேர் விஞ்ஞானமய கோஷம். மனதினுடைய அடுத்த பரிமாண நிலை. சரிங்களா? இதுக்கு அடுத்தது 5வதாக இருக்கக்கூடிய கோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனதிற்கு இந்த உடம்பில் எது இடம் கொடுத்திருக்கிறதோ அதுதான் ஆனந்தமய கோஷம். சரிங்களா? நம்ம மனசை நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? கண்ணுக்கு நம்ம மனசு தெரியாது. இது வரைக்கும் உங்க மனதை யாரும் நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்ததில்லை. உங்களுடைய உணர்வால் மட்டுமே உங்களுக்குள்ள மனம் ஒண்ணு இருக்குது அப்படின்றத சொல்றீங்க. ஆனா அந்த மனசு இந்த உடம்புல எங்க இருக்குன்றது இது வரைக்கும் உங்களுக்கு காண்பிக்கப்படல, உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்படி காண்பிக்கப்படாத அந்த மனம் எங்கு பொருந்தி இருக்கிறதோ அதுதான் ஆனந்தமய கோஷம். இப்ப உதாரணத்துக்கு தண்ணி இருக்குது, ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கீங்க. அந்த தண்ணி தான் மனதுன்னு வச்சுக்கோங்க. அதை தாங்கி பிடிச்சிருக்க அந்த டம்ளர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டம்ளர் தான் ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற சிவசுத்த வெளி. இன்னைக்கு சயின்ஸ் படி பார்த்தா கூட எல்லாமே ஸ்பேஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த பூமியில இருந்து நீ பார்க்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் ஆல் கிரியேஷன்ஸ் ஆர் இன்சைட் தி ஈத்தர் சர்ஃபேஸ், அதாவது சிவசுத்த வெளியில தான், எம்டினஸ், இந்த சிவசுத்த வெளியில தான் இது அனைத்தும் உள்ளடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு புலனாகுது. இந்த சிவசுத்த வெளியத்தான் சிவம் அப்படின்னு நம்முடைய நம்முடைய பழங்காலத்துல நம்ம சித்தர்கள் வந்து சிவம் சிவம் அப்படின்னு சொன்னது எல்லாமே இந்த சுத்த வெளியத்தான், இந்த எம்டி ஸ்பேஸ் தான் சொல்றாங்க. ஆக எம்டி ஸ்பேஸா இருக்கக்கூடிய அந்த சிவசுத்த வெளியில இருக்கும்போது அது பேர் ஆகாயம். இப்படி நீங்க மேல பாத்தீங்கன்னா அது பேர் ஆகாயம். ஆனா நமக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் சித்த ஆகாசம். வெளியே பார்க்கும்போது பேர் ஆகாயம், உள்முகமாக நமக்குள்ள பார்க்கும்போது அது சித்த ஆகாசம். சரிங்களா? வெளியே இருக்க ஆகாயத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ அதே மாதிரி நமக்குள்ள நாம கண்ணை மூடி உள்முகமாக பார்க்கக்கூடிய அந்த சிவசுத்த வெளிக்கும் எல்லை கிடையாது. எல்லாமே அடுத்தடுத்த வரக்கூடிய வகுப்புகள்ல தெரிஞ்சுப்பீங்க. அப்படி எல்லை இல்லாம இருக்கக்கூடிய அந்த சிவசுத்த வெளிதான் நம்ம உயிரிலிருந்து உண்டாகக்கூடிய மனம் அப்படிங்கிற அந்த பொருளுக்கு இடம் அளிச்சிருக்கு. சரிங்களா? உயிருக்கு இடம் அளித்ததும் அதே சிவசுத்த வெளிதான். உயிரிலிருந்து உண்டாகக்கூடிய மனதிற்கு இடம் கொடுத்திருக்கிறதும் அதே சிவசுத்த வெளிதான். அந்த சிவசுத்த வெளிதான் ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷத்தை ஒரு மனிதன் எட்டிவிட்டால் அங்க வந்து அவனுக்கு வந்து ஆனந்தம் மட்டுமே நிலைத்திருக்கு. இந்த பூமியில புற வாழ்க்கையில, ஏன்னா மனதை பயன்படுத்தி தான் நமக்கு இன்பம் துன்பம்ங்கிறதெல்லாம் ஏற்படுது. மனசுதான் உணர்வு இன்ப துன்பத்தை இல்லையா? அப்போ உடலும் இன்ப துன்பத்தை உணர்கிறது. அப்போ மனதாலும் உடலாலும் நாம உணரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே இதோட முடிஞ்சு போகுது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷத்தோடு முடிஞ்சு போகுது. அடுத்து விஞ்ஞானமய கோஷங்கிறது இந்த இன்ப துன்பத்தை நாம் அலசி ஆராயறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. இறுதியாக ஆனந்தமய கோஷத்துல விஞ்ஞானமய கோஷமும் வேலை செய்யாது, மனோமய கோஷமும் வேலை செய்யாது, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் இது எல்லாமே வேலை செய்யாம அங்க வந்து இன்ப துன்பம் கடந்த ஒரு நிலை உருவாகுது. சரிங்களா? இந்த முன்னோட்ட வகுப்புல இவ்வளவுதான் வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்து இன்னும் அறிந்து கொள்வதற்கு இன்னும் நீங்க நிறைய பயணிக்கணும். சிவசுத்த வெளி, ஆனந்தமய கோஷத்தை பத்தி ஒரு சின்னதா ஒரு முன்னோட்டம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ தன்னுடைய ஆனந்தமய கோஷத்துல ஒருவர் நிலைத்து விட்டால் அவர் பேரானந்தம் அடைந்தவர் ஆகிறார். இப்ப ஞானிகள் எல்லாருமே எப்போதுமே ஆனந்தமா இருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த ஆனந்தமய கோஷத்தை அவர்கள் அடைந்ததாலதான் ஆனந்தமா இருக்காங்க. அப்போ வெளியே இருக்க அன்னமய கோஷம், உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம் தொடர்பாக யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மனோமய கோஷம் அப்படிங்கிற கருவிதான் இருக்குது. சரிங்களா? மனது அடங்கக்கூடிய இடத்தில் மூச்சு அடங்குகிறது, மூச்சு அடங்கக்கூடிய இடத்தில் இந்த உடலும் அசையாமல் அடங்கி நின்றது வெளியில. சரிங்களா? உள்ளுக்குள்ளார மனம் அடங்கினால் புத்தி திறக்கிறது, புத்தி திறந்தால் தனக்குள் இருக்கக்கூடிய சிவத்தை காண்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த ஒரு மனோமய கோஷத்தை மேல 2, வெளியே 2, உள்ள 2, இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மனோமய கோஷத்தை நாம வந்து கையாள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நாம் எப்போதும் ஆனந்தத்தோடு வாழலாம், பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழலாம், ஆனந்தத்தோடு வாழ்வில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் நாம எதிர்கொள்ளலாம்.
வெளியில வர இன்பமோ துன்பமோ உங்களை பாதிக்காதபடி நீங்கள் வாழலாம். மேலும் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேண்டிய எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மனோமய கோஷத்தை உங்கள் வசமாக்கினால் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆக அதனாலதான் இந்த ஒரு மனோமயம் அப்படிங்கிற வகுப்பு நம்ம நடத்தும். மனோமய வகுப்பு முழுக்க முழுக்க நம்முடைய மனதை நம் வசப்படுத்தி நமது ஆளுமையில் எடுக்கக்கூடிய பயிற்சிகளாகவே அமையும். சரிங்களா? இதுல மொத்தம் 8 படிநிலைகள் இருக்கிறது. இந்த 8 படிநிலைகள் வாயிலாக ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற பேரானந்தத்தை அடைவதற்கு அது வழியாக இருக்கிறது. இந்த 8 பயிற்சிகள்ல உங்களுடைய மனதை நீங்கள் வசப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னா நிறைய இந்த 8 பயிற்சிகளும் 8 வகையான யுக்திகளை உங்களுக்குள்ள அடக்கி இருக்கிறது. எல்லா யுக்திகளுமே பக்தியின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய யுக்திகளாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் உங்களை சுத்தி தான் இருக்கும். அந்த யுக்திகள் எல்லாமே உங்களை சுத்தி நீங்கள் அன்றாடம் நீங்க வீட்டுல பூஜை பண்றீங்க, கோயிலுக்கு போனா சாமி கும்பிடுறீங்க, இதுக்குள்ளதான் இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கும். இந்த டெக்னிக்ஸ், இந்த யுக்தி எல்லாம். ஆனா அந்த யுக்தியை உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க, அதை பயன்படுத்தியும் இருக்க மாட்டீங்க. அதை எப்படின்னா அறிந்து பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. இது இதுக்குதான் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. சும்மா நீங்க அதை கடந்து போயிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. சரிங்களா? அப்படிப்பட்ட ரகசியங்கள், பக்தி மார்க்க ரகசியங்கள், யோக மார்க்க ரகசியங்கள், ரகசிய யுக்திகள் உங்களுக்கு இந்த 8 படிநிலைகளாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த 8 நிலைகளை பாருங்க. முதல் 2 நாள் மனோ வசம் மற்றும் மனோ வாசி வகுப்பு. என்னங்க? மைக் மியூட் பண்ணிக்கோங்க. மற்ற மக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க. மைக் மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேள்வியா இருந்தா கடைசியா கேட்டுக்கலாம். ஆக மனோவசம், மனோவாசி அப்படிங்கிற இந்த 2 வகுப்புகள் என்ன அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய இச்சை. ஒரு இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அது நமக்கு வேணும்னு தோணல, அது இச்சை. சரிங்களா? அப்ப அந்த இச்சை உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் இச்சா சக்தி. அந்த இச்சா சக்தியை நம் வசப்படுத்தி நமது பிரயோகத்துக்கு உட்படுத்தக்கூடிய வழிமுறை தான் இந்த முதல் 2 பயிற்சிகள், மனோவசம் மற்றும் மனோவாசி. முதல் 2 நாள் பயிற்சி. அதுக்கு அடுத்த 2 நாள் மனோசித்தி மற்றும் மனோலயம் அப்படிங்கிற பயிற்சி. இது என்னன்னா கிரியா சக்தி. கிரியை அப்படின்னா மனம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சா அதுக்கு பேரு கிரியை. சரிங்களா? இப்போ ஒரு மந்திரம் சொல்றோம், திரும்ப திரும்ப ஒரே மந்திரத்தை நாம சொல்றதுக்கு பேரு கிரியை. மந்திரம் மட்டும் இல்ல, எந்த ஒரு செயலா இருந்தாலும் மனம் திரும்ப திரும்ப அதையே திரும்ப திரும்ப செய்யுது அப்படின்னா அதுக்கு பேரு கிரியை. அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு ஆற்றல் உருவாகிறது. அதுக்கு பேர் கிரியா சக்தி. சரிங்களா? ஒரு மனதை திரும்ப திரும்ப ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கக்கூடிய அந்த வல்லமை, இந்த வல்லமைக்கு பேர் தான் கிரியா சக்தி. அப்ப அந்த கிரியா சக்தியை நமக்கு சாதகமாக்கி நாம பிரயோகப்படுத்தக்கூடிய கலை தான் இந்த 2வது படிநிலை. அதுல உள்ள 2 பயிற்சிகள், மொத்தம் 4 பயிற்சி ஆச்சு. அடுத்தது மனோசரம் மற்றும் மனோவளம். இந்த 2 பயிற்சிகள் என்னன்னா யோக சக்தி. யோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய இறை மூலம், அனைத்துக்கும் மூலமாக இறைதான் இருக்கு. ஆனால் நமக்குள் மூலமாக நான் இருக்கேன், எனக்குள்ள என்னுடைய மூலமாக இறைவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதை அறிந்து கொண்டு அந்த இறையோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் யோக நிலை. சரிங்களா? எனக்கு சுருக்கமா சொல்றேன். இது எல்லாமே இன்னும் விளக்கங்கள் அடுத்தடுத்து நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்துக்கு தகுந்த மாதிரி சுருக்கமா சொல்றேன். சரிங்களா? நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு, ஆற்றல் ரீதியான தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த தொடர்புக்கு பெயர் தான் யோகம். அப்போ அந்த யோகத்துக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா? அந்த சக்தி தான் யோக சக்தி. அப்போ அந்த யோக சக்தியை நமக்கு சாதகமாக்குவது எப்படி, நம் வசப்படுத்துவது எப்படி, அதை நமக்கு தேவையானபடி பிரயோகப்படுத்துறது எப்படி, இது இந்த 2 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஞான சக்தி. நாம் அனைத்தையும் தெளிவா தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு ஞானம் தோன்றுகிறது. எனக்கு தெரியும்பா தெளிவா அப்படின்னு சொல்றீங்கன்னா அது ஞானம். சரிங்களா? அப்போ அந்த ஞானத்தை அளிப்பது ஒரு சக்தி. சரிங்களா? ஞானம் எப்போதுமே ஒரு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். அதுதான் ஞானம்.
அப்போ அந்த தெளிவான மனநிலைங்கிறது ஒரு ஆற்றலை குறிக்கிறது. அந்த ஆற்றலை நம் வசமாக்குவது எப்படி? அதை பிரயோகப்படுத்துறது எப்படி? மென்மேலும் அதை பயன்படுத்தி நாம் ஞானத்தை அடைகிறது எப்படி? அந்த விஷயங்களை இந்த ஞான சக்தி வகுப்பு, அதாவது மனோகதி மற்றும் மனோசிலை, இந்த 2 வகுப்புல கற்றுத்தரப்படும். ஆக இச்சாசக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி, ஞான சக்தி, 4 சக்திகளை வசப்படுத்துறதுக்கு 8 வகையான யுக்திகள் அடங்கிய 8 வகுப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து 9ஆம் நாள் அன்னைக்கு மனோ சங்கல்பம் அப்படிங்கிற வகுப்பு நடக்கும். மனோ சங்கல்பம்னா என்னன்னா, நமக்கு இந்த உலகத்தில் என்ன தேவையோ அதை அடைந்து கொள்வதற்கு தேவையான வல்லமை. சங்கல்பம் வைத்து நமக்கு வேண்டிய இந்த உலகத்தில் எதுவானாலும் அதை அடைந்து கொள்ளலாம். அதற்கான வல்லமை தான் இந்த மனோ சங்கல்பம் வகுப்புல உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த வகுப்புடைய சின்ன என்ன யுக்திகள் அதில் கிடைக்குதுன்றதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். மனோவசம் வகுப்புல நம்முடைய மனம் 5 புலன்கள் வழியாக மாயையின் வசத்துல இருக்குது. நம்மளோட மனம் அப்படி மாயையில் இருக்கக்கூடிய நம்முடைய மனதை நம் வசமாக ஆக்குறதுக்கு ஒரு யுக்தி. அதுதான் மனோவசம். மனோவாசியில என்ன அப்படின்னா, மனம் நம் வசமாயிடுச்சு. அதுக்கடுத்து நாம சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சுவாசத்தை மூச்சாக மாற்றுவது. சுவாசமும் மூச்சும் ஒண்ணு கிடையாது. இது வரைக்கும் நீங்க மூச்சு விடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மூச்சு விடவில்லை, சுவாசிக்கிறீங்க, அவ்வளவுதான். காற்று உள்ள போயிட்டு வந்து அதுக்கு பேரு சுவாசம். எப்ப அது மூச்சாக மாறுங்கிறது இந்த வகுப்புல தான் உங்களுக்கு தெரியும். எப்படி மூச்சாக மாற்றுவதுங்கிறது இந்த வகுப்புல தான் தெரியும். அடுத்தது மனோசக்தி. மனோசக்தியில கீழ் மூலத்துக்கு உடனான தொடர்பு. அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு கீழ் மூலமாக இருக்கக்கூடிய கீழ மூலம், அதாவது ஒரு உயிரை உருவாக்குறதுக்கான மூல ஆற்றலாக கீழே ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. அதனுடனான நமக்கு தொடர்பு, அதை ஏற்படுத்துறது மனோசக்தி. அடுத்தது மனோலயம் பயிற்சி பாத்தீங்கன்னா, யோகத்துக்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய அண்ணாக்கு. ஏன்னா யோகத்துக்கு அச்சாணியாக இருக்கக்கூடியது மூச்சு. அந்த மூச்சை இயக்குவது அண்ணாக்கு. சரிங்களா? இப்ப அந்த அண்ணாக்கை பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிற பயிற்சி மனோலயம் பயிற்சி. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா மனோசரம். மூச்சை சரமாக மாற்றும் கலை. சரிங்களா? மனச, அதாவது சுவாசத்தை மூச்சா மாற்றுறதே ஒரு கலைனா, அடுத்து மூச்சை சரமாக மாற்றி நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது தான் சரக்கலை. அப்போ அந்த சரக்கலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாகமும் வாசிக்கோளுடைய பயன்பாடு. வாசிக்கோள்ன்றது பாத்தீங்கன்னா, அந்த முனிவர்கள்லாம் கையில வச்சிருப்பாங்க தண்டம். அந்த அந்த கோலை பயன்படுத்துறது எப்படி, மூச்சை சரமாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த மனோசரம்ங்கிற வகுப்புல கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மனோவடம்ங்கிற பயிற்சி பாத்தீங்கன்னா, நமக்குள்ள கீழ் மூலத்துல அடைஞ்சு இருக்கக்கூடிய குண்டலினி. அதாவது ஒரு உயிரை படைக்கிறதுக்கு தேவையான மூல ஆற்றல். ஒரு உயிரை படைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு குழந்தைய படைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆண் கிட்டையும் பெண்ணுகிட்டையும் இருக்கக்கூடிய மூல ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா? அதாவது உள்ள ஒரு பெண்ணுக்கு கருமுட்டையை உருவாக்குறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி ஆணுக்குள்ள விந்தணுக்களை உருவாக்குறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. சரிங்களா? அப்படி உருவாக்குவதற்கு மூலமா இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆற்றல் ரொம்ப தூய்மையானது. சரிங்களா? அப்போ அந்த ஆற்றலை எழுப்புவது எப்படி, அதை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது இந்த மனோபடம். அடுத்தது மனோகதி. சரமாக மாறிய மூச்சை சரமாக மாத்திட்டோம். அடுத்து அதை கதியாக்குவது, அதாவது தாளமாக்குவது எப்படி. இந்த உலகத்துல தாளம்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம். தாளங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பீட்டுக்கும் இன்னொரு பீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சந்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கதி இருக்கு பாத்தீங்களா, அந்த கதி தான் தாளத்துக்கு உயிர். அதே மாதிரி ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு சிறு மௌனம் இருக்கு. ஒரு மூச்சும் ஒரு தாளம் அப்படின்னா, ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடையில ஒரு அமைதி நிலவுது பாத்தீங்களா, அந்த அந்த அமைதி தான் கதி. அப்ப தொடர்ந்து அந்த கதியை பயன்படுத்துவது எப்படி, அந்த கதியை நமக்கு சாதகமா பயன்படுத்துறது எப்படி. அடுத்தது மனோசிலை. உடலையும் மனசையும் அசையாம நிறுத்தி எல்லாம் வல்ல மௌனம். ஏன் எல்லாம் வல்ல மௌனம்னா, ஒரு மனிதன் மௌனத்தில் இருக்கும்போது இந்த உலகத்துல எதையும் அவனால் சாதிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு வருகிறது. மௌனம்னா உடலால் மட்டும் மௌனம் அல்ல, வாயால் மட்டும் மௌனம் அல்ல, மனதாலும் மௌனம். சரியா? மனதால் எந்த ஒரு சிறு எண்ணம் கூட இல்லாமல் மனசால் மௌனமா இருக்கிறது எப்படிங்கிறத இந்த வகுப்புல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்ப எல்லை இல்லாத ஆற்றலை நமக்குள்ள தோற்றுவிக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மௌனத்தில் இருக்கக்கூடிய மனம் எவ்வளவு பெரிய ஆற்றலை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பயிற்சியில உங்களுக்கு தெரியும். இறுதியாக மனோ சங்கல்பம். இந்த உலகத்தில் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நியாயமான முறையில அடையறதுக்கு உதவக்கூடிய
இந்த பயிற்சி. அதாவது மனோகதியில உங்களுக்கு உண்டான ஆற்றலை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி உலகத்தில் நமக்கு வேண்டியதை அடைந்து கொள்வது அப்படிங்கிற யுக்தி தான் இந்த மனோசங்கல்ப பயிற்சி. இது 9 நாளைக்கு 9 பயிற்சிகள். சரிங்களா? இதுதான் இந்த 9 நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வகுப்பினுடைய சாராம்சம். வகுப்புல 9 நாள் வகுப்புல என்ன கிடைக்க போகுதோ அதனுடைய சிறு முன்னோட்டம், அதனுடைய சிறு சாராம்சம் உங்களுக்கு இங்கே கொடுத்திருக்கோம். சரிங்களா? யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் தாராளமாக. என் பேர் புவனா சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. 6:30க்கு தான் கிளாஸா சார்? வேற எதுவும் டைமிங் இருக்கான்னு கேட்குறேன். 6ல இருந்து 6:30 வரைக்கும் இருக்குங்கம்மா. வேற டைமிங் இல்ல? இல்லைங்கம்மா, காலையில 6 to 6:30 தான் உங்களுக்கு வகுப்பு நடைபெறும். அதுக்கப்புறம் வேற வகுப்பு எதுவும் நம்ம நடத்தலாங்கம்மா. ஓகே, ஓகே, நன்றி. வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? சரிங்க, நல்லது. எல்லாம் வல்ல சிவத்துக்கு நன்றி, சிவம் ஈந்த சக்திக்கு நன்றி, எமை ஈந்த தாய் தந்தையருக்கு நன்றி, ஞான பரம்பரை ஆசான்கள், குருமார்கள், சித்தர்கள்